உயிரை பணயமா வச்சு இவ்வளோ பெரிய ரிஸ்க் தேவையா? உயிருக்கு உயிரை தான் சார் பணம் வைக்கணும். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் பக்கத்துல வயல் பகுதி ஓரமா தண்ணீர் வடிஞ்சு போகிறதுக்காக வெட்டப்பட்டிருந்த வாய்க்கால் பகுதியில இருந்த சேத்துக்குள்ள பசுமாடு ஒண்ணு சிக்கி வெளியே வர முடியாம தவிச்சிட்டு இருக்குன்னு சொல்லி நம்மள உதவிக்கு கூப்பிட்டாங்க. எங்களோட குழுவும் கிளம்பி போனாங்க. அங்க போய் பார்த்தா அந்த ஓடப்பகுதி ஓரமா அந்த மாடு மேய்ஞ்சிட்டு போயிட்டு இருக்கும் போல எல்லா இடத்துலயும் தண்ணி இல்லாம காஞ்சு போய் தாங்க இருந்துச்சு. ஆனா அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தாங்க ஈரப்பதமா இருந்துச்சு. அந்த இடத்துக்கிட்ட வந்த உடனே மாட்டோட முன் 2 கால்களும் அந்த சேத்துக்குள்ள பதிஞ்சிருக்கும் போல அதை உருவி எடுக்க முயற்சி பண்ண மாட்டோட பின் 2 கால்களும் அடுத்தடுத்து புதைய ஆரம்பிச்சிருந்திருக்குங்க. ஒரு கட்டத்துல எதுவுமே பண்ண முடியாம அப்படியே அந்த மாடு அங்கேயே உட்கார்ந்துருக்குங்க. இதை பார்த்த உரிமையாளர் அங்க கூட வேலை பார்த்தவங்க உதவியோட அந்த மாட்டை மேல இழுத்து கொண்டு வர என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்திருக்காரு. ஆனா முடியலங்க. உடனே நம்ம வீரர்கள் மாட்டுக்கு இடுப்பு பகுதியிலையும் மார்பு பகுதியிலையும் கயிறை கோர்த்து எடுத்து இறுக்கமா முடிச்சு போடாம ஒரு முடிச்சு மட்டும் போட்டு தொங்கலா விட்டு அங்கு வேலை பார்த்தவங்க எல்லோரையும் வர சொல்லி அவங்க உதவியோட கயிறை இழுக்க ஆரம்பிச்சாங்க. மாட்டுக்கு நம்ம வீரர்கள் கயிறை கோர்த்து எடுக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது இருந்து மாட்டோட உரிமையாளர் மாட்டை மேல இழுக்கும் போது மாட்டுக்கு முதுகு பகுதியில காய எதுவும் ஏற்பட்ட கூடாது அப்படிங்கிறதுக்காக வைக்கோல் புல்ல எடுத்துட்டு வந்து போட்டு மெத்த மாதிரி தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. இத்தனைக்கும் நாம மாட்டை இழுக்கிற இடம் முழுக்க முழுக்க புல்லாத்தான் இருக்கு. வயல் பகுதி வேற. எங்களுக்கு தெரிஞ்சு அங்க ஒரு சின்ன கல்லு கூட இருக்கிற மாதிரி தெரியலங்க. இருந்தும் அந்த விவசாயி தன்னோட பிள்ளைகளை பாத்துக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பக்குவமா பாத்துக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் மாட்டை இழுத்து மேல கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வீரர்கள் கயிறெல்லாம் கழட்டிட்டு அந்த மாட்டை மறுபடியும் திருப்பி புரட்டி போட போகும்போது கூட பாருங்க அந்த விவசாயி அங்கேயும் புல்லெல்லாம் போட்டு அங்கேயும் மெத்த மாதிரியே தயார் பண்ணிட்டாருங்க. நாங்களும் எவ்வளவோ மாடுகளை பெரிய பெரிய கிணறு பெரிய பெரிய பள்ளத்திலிருந்து கயிறை கட்டி தூக்கி இருக்கோம். ஆனா யாரும் இந்த அளவுக்கு பக்குவமா பாத்துக்கிட்டது இல்லைங்க. உண்மையிலே இதுக்காகவே இவரை பாராட்டியே ஆகணுங்க.